வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று போட்ஸ்வானாவில் அங்குள்ள இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றினார். இந்தியா போட்ஸ்வானா உறவுகளுக்கு பாலமாக திகழ்பவர்கள் போட்ஸ்வானாவில் உள்ள இந்தியர்கள்தான் என அவர் கூறினார். டெல்லி கார் குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் போது மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. 2015ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவில் காச நோயின் தாக்கம் உலக சராசரியை விட 2 மடங்கு வேகத்தில் கணிசமாக குறைந்திருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சமூக ஊடகத்தில் சுட்டிக்காட்டி இந்த சாதனையை பாராட்டியுள்ளார். இவ்வாண்டு மே 26ஆம் தேதி தொடக்கப்பட்ட மேம்படுத்திய 2ஆம் கட்ட பாஸ்போர்ட் சேவை திட்டம் நாடு முழுவதும் அனைத்து 37 பாஸ்போர்ட் அலுவலகங்கள், 93 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் மற்றும் 450 அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையங்களில் வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. பீகாரில் கடந்த 6, 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட உள்ளன. மாநிலத்தின் அனைத்து 38 மாவட்டங்களிலும் மொத்தம் 46 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகம் உட்பட 9 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி உட்பட 3 யூனியன் பிரதேசங்களில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளின் கீழ் இதுவரை 42 கோடி கணக்கெடுப்பு படிவங்கள் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது மொத்தம் வழங்கப்பட வேண்டிய படிவங்களின் எண்ணிக்கையில் 82.7% ஆகும். புதுச்சேரியில் நாளை நவம்பர் 14ஆம் தேதி கருவடிக்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெறவுள்ள குழந்தைகள் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்க உள்ளனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டி கொல்கத்தாவில் நாளை தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.